குளிர் ஓவர். நைட்டில் ரொம்ப சீரழிஞ்சிடும். ரொம்ப குளிர் தாங்க முடியல. நைட்டு சாமியின் விளிம்ப தொட்டு வந்துட்டோம் நாங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்க்கல. ஹெவியாக இருக்குது. ठंडी ठंडी तर नाव काढू नको. वो माझ्या साथ में आ जाओ दोनों. कभी तो वही थोड़े आ गए दीदी ते पोषे अपन जरा छोटे वाले दिन पोषे अपन जरा छोटे बनते हैं. अब क्या कटवाना है? ये हम आना जल्दी पाना. சிவாய நம. ஹரஹர மகாதேவி. நான் ஜெயபிரியா பேசுகிறேன். நம்ம இப்போ இருப்பது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற இமயமலையில் கேதாரீஸ்வரர் கோயில். இது மிக கடுமையான யாத்திரை. இந்த யாத்திரை மக்கள் மிக மிக கடினமாக பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் இங்கே ஐயாவை தரிசனம் பண்ணுங்க. இது முக்கியமான யாத்திரை. இந்த யாத்திரையை என்னைக்கும் தவற விட்டுறாதீங்க. ஐயாவோட கருவறை இங்கே இருக்கு. நீங்க பாருங்க, மக்கள் கூட எவ்வளவு இருக்குன்றதையும் பாருங்க. இதோட வரலாறை பத்தி நம்ம பேசணும்னா, பஞ்ச பாண்டவர்கள் மகாபாரதத்துல பல பேரை இன்னைக்கு எவ்வளோ பேரை வதம் பண்ணாங்க. அந்த பாவங்களை போக்குறதுக்கு சிவனை நாடுனாங்க, அந்த பாவம் போகணும்னு சொல்லி. அப்ப என்னன்னா, தேடி வந்தப்ப சிவன் அவருக்கு காட்சி கொடுக்காம, அவங்களுக்கு காட்சி கொடுக்காம அங்கங்கன்னு அவர் மறைஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இதுல எருமை உருவத்துல நந்தி பகவான் காட்சி, நீங்க கேதார்ல தான் காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுக்கும்போது இதுல பீமன் அவரை பார்த்துட்டாரு, நந்தியை பார்த்துட்டாரு. அவரை போய் குடிக்கணும்னு சொல்லி அவர் ஓடுனப்ப நந்தி மறைஞ்ச உடனே அவரோட முதுகு தண்டு பகுதி மட்டும் இங்கே பதிஞ்சிருச்சு. அந்த முதுகு தண்டு பகுதி காட்சி கொடுத்த பஞ்ச பாண்டவர்களுக்கு காட்சி கொடுத்த இடம் தான் கேதார்நாத். இன்னும் 4 தலங்கள் இருக்கு. முதுகு பகுதி, இது கால் பகுதி, கைப்பகுதி, தலைப்பகுதின்னு இன்னும் 4 இருக்கு பஞ்ச கேதார்ல. இது முதுகு பகுதி, அதாவது நந்தி பகவானோட முதுகு பகுதி மறைந்த இடம். இதை நீங்க தரிசனம் பண்ணுங்க. சிவாய நம. மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் அத்தனை பேரை வதம் பண்ணாங்க. அவங்க இங்க சிவனை தேடி அங்கங்க காட்சி கொடுத்து ஐயா அவங்களோட பாவத்திலேயே போய்க்கிருக்காருன்னா, மக்களாகிய நமக்கும் ஐயா பாவங்களை போக்குவார். சிவாய நம. பஞ்ச பாண்டவர்களுக்கே அவனுடைய பாவங்களை போக்கி இறைவன் காட்சி கொடுத்தாருன்னா, மக்களாகிய நமக்கும் ஐயா காட்சி கொடுப்பாரு. மக்கள் நீங்க அனைவரும் ஐயாவை கண்டிப்பா தரிசனம் பண்ணுங்க.
அவர்கிட்ட வேண்டுங்க, உங்களோட பாவங்கள் போக்குவார். இந்த யாத்திரை கடுமையாக இருக்கும், அதனால் எல்லா உடைமைகளும் எடுத்துகிட்டு வாங்க. குளிருக்கு தகுந்த அனைத்து உடைமைகளும் எடுத்துகிட்டு வாங்க. டேப்லெட்ஸ் அனைத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தேவையானது எந்தெந்ததுன்னு சொல்லி கவனமாக வாங்க, எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயாட்ட வந்து நல்ல முறையில் வேண்டிக்கிங்க. இந்த யாத்திரை தான் மிக 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 முக்கியமான யாத்திரை. இது பல பேருக்கு குடுப்பனை இல்லை. எவ்வளவோ மக்கள் இங்கே வர நினைக்கிறாங்க. ஏன் எனக்கே இந்த பாக்கியம் வந்து 4 வருஷம் நான் வந்திருக்கேன், 4 வருஷம் கிடைக்கல. இந்த இது 4வது வருஷம், 3 வருஷம் எனக்கு கிடைக்காது, இந்த வருஷம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுலேயும் நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க கேதார் டெம்பிளை. நேற்றே நாங்கள் வந்து இங்கே தங்கிட்டோம். ரொம்ப குளிர் ஓவராக இருந்துச்சு. முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இங்கே இருந்து இன்னைக்கு காலையிலேயே ஐயாவை நாங்கள் சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டோம். ஐயா எங்களுக்கும் அவரோட கருணையை எங்களுக்கும் காட்டினாரு. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நீங்களும் வாங்க, நீங்களும் தரிசனம் பண்ணுங்க. சிவாய நம. ஹரஹர மகாதேவ். ரெண்டு நாளுக்கு அப்புறம் நான் என்ன சாப்பிடணும் அதுங்க, ஒரு பருப்பு தாலில் வெறும் ஆல் பரோட்டா, ஆனியன், பச்சை மிளகா கடிக்கிறதுக்கு. அப்பா இதே கிடைச்சது பெரிய விஷயம்.